இன்றைக்கி மார்ச் 14. இந்த நாள் 2 சிறப்புகளை கொண்டது. அதில் முதன்மையானதாக இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காரல் மார்க்ஸ் ஜெர்மனியில் பிறந்தவர். மே 5, 1818 பிறந்தவர். இவர் ஒரு எழுத்தாளர். இந்த காரல் மார்க்ஸ் பெயர் கேட்டாரே உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களுக்குமே ஞாபகம் வரும். மூலதனம் என்கின்ற ஒரு நூல். அந்த மூலதனம் என்கின்ற நூலை 1848 அவர் வெளியிட்ட போது மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் முதலாளித்துவம் இவர்கள் எல்லாமே சேர்ந்து இவருடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் தெரிவித்து இவர் ஒரு நாடற்ற ஒரு மனிதராகவே நாடு கடத்தப்படுகிறார். அப்படி நாடு கடத்தப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு லண்டனில் குடியேறுகிறார். அங்கே தாங்க அவருடைய மூலதனத்துக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக நண்பராக கிடைச்சவர். அந்த நண்பர் இவர் சாகும் வரை கூட இருந்தவர். நிறைய நண்பர்கள் இருந்தாருங்க. இருந்தாலும் இவர் உற்ற நண்பராக இருந்தவர். இந்த நாளில் அவருடைய நினைவு நாள் சம்மந்தமாக நம்ம இதை பதிவு செய்கிறதுக்கு என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் தன்னுடைய குழந்தைகள் பட்டினியால் கிடைக்கிற சமயத்தில் மனைவி கூப்பிட்டு கேட்கும் பொழுது ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுங்க, குழந்தை சாக கிடக்குதுங்கும்போது அவர் சொன்ன ஒரு வாக்கியம், ஒரு குழந்தை சாகுது நீ வருத்தப்படுற, இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைகள் சாகக்கூடாது, கோடிக்கணக்கான மக்கள் குழந்தைகள் சாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மூலதனம் நூலை நான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவர் தான் காரல் மார்க்ஸு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நினைவு தினம்தான் இன்றைக்கி. இந்த பதிவில் நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, காரல் மார்க்ஸுக்கு உற்ற துணையாக இருந்த நண்பருடைய பேர் யாருக்காவது தெரிஞ்சால் இந்த பதிவு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவர் இறந்தது 1883 மார்ச் 14. இது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொன்னோம்னா, ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் தாங்க. அவருடைய பிறந்த தினம் இன்றைக்கி தான். எனவே இந்த பதிவில் பார்க்குற உங்களுக்கு இதை பற்றின என்ன தோணுது, இல்லை இந்த பதிவினுடைய கருத்தை பற்றி உங்களுடைய விமர்சனங்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.